இந்த வாஸ்து விஷயமா கலந்து ஆய்வுக்காக வந்திருக்கோம். ஏற்கனவே என் வகுப்பு அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். நான் எப்படி பாடம் நடத்தியிருப்பேன்னு தெரியும். ஸோ இப்போ வாஸ்து விஷயமாக இந்த வாழ்க்கைக்கு தேவையான வாஸ்து விஷயமாக சில விஷயங்கள பேசலாம். ஏன்னா நாங்க இப்போ நேரடி வகுப்பு வாஸ்து வகுப்பு இப்பதான் முடிச்சுட்டு வந்தோம். அடுத்து ஆன்லைன்லயும் இந்த வகுப்ப தொடரப் போறோம். அ அதுல விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணி ஆன்லைன்ல கத்துக்கலாம். இது வந்து சும்மா ஒரு அறிமுக வகுப்பு மாரி தான். ஸோ வாஸ்து ஏன் பார்க்கணும்? அப்படிங்கிறதுக்காக இந்த வகுப்பு. முதல்ல இடம் அதாவது வாஸ்து அப்படின்னா ரொம்ப பேர் நினைக்கிறாங்க வீடு கட்டி முடிச்சுட்டு அத வந்து வாஸ்து பார்க்கணும்னு சொல்லி. அது தவறு. இன்னைக்கு நேத்து ஒரு அம்மா என்கிட்ட பேசியிருந்தாங்க. அவங்க பேரு அ டக்குனு மறந்து போச்சு. அது சிதம்பரத்துல இருந்து பேசியிருந்தாங்க. அவங்க கூட இப்ப இந்த மாரி வாஸ்து அ தவறுதலாக ஒரு வீடு கட்டிட்டாங்க. பொதுவா அந்த ஈசான மூலை பாதிக்கப்பட்டால் ஒரு வீட்ல, அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, தலைமகன் இருக்க முடியாது. அதே மீறி தலைவனும் அந்த வீட்ல இருக்க முடியாது. அவங்கள அங்க விட்டே ஓட ஓட விட்டுரும். இந்த அம்மா நேத்து அவங்க சொல்லும்போது, அவங்களே சொல்றாங்க, "எங்களுக்கு நான் ஈசான மூலையில நான் தவறு பண்ணிட்டேன். அங்க வந்து ஒரு படிக்கட்டு கட்டிட்டோம். அது எனக்கே தெரிஞ்சு தான் நான் கட்டினேன். தப்பா தான் கட்டினேன். எனக்கே நல்லா தெரியும். அது கட்டுனதுக்கு அப்புறம் என்னோட வீட்டுக்காரர் கூட நான் வந்து மகிழ்ச்சியா இல்ல. பேச்சுவார்த்தை இல்ல. தாம்பத்திய உறவு இல்ல." அப்படின்னு அவங்க கண் கலங்கி சொல்றாங்க. அதோட சேர்த்து அவங்க கூட அ டிவோர்ஸும் பண்ணிட்டாங்களாம். அந்த வீடு கட்டுனதுக்கு அப்புறமா. அண்ட் தென் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தையும், பெண் குழந்தையும் இருக்காங்க. அந்த 2 குழந்தையுமே அவங்கள விட்டு போயிட்டாங்களாம். அவங்க அப்பா கூடயே வெளிய போயிட்டாங்க. அவங்க இன்னொன்னு அவங்க அந்த இருந்த காலத்துல கூட இருந்த காலத்துல அந்த பையன் வந்து இவங்க வீட்டுக்குள்ளேயே இல்ல. சின்ன வயசுல இருந்தே ஹாஸ்டல் போட்டாங்களாம். அத ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே அந்த பையன் ஹாஸ்டல்ல தான் இருந்தானாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அந்த வீடு இந்த அம்மா கைக்கு வந்துடுச்சு. ஆனா, மகன் வருவானா திரும்ப? இல்ல வீட்டுக்காரர் திரும்ப வருவாங்களா? என்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. அந்த வாஸ்துப்படி உள்ள குறைபாட தீர்க்காத வரைக்கும், சரி செய்யாத வரைக்கும், அவங்க வீட்டுக்கு அவங்க 2 பேரும் வர்றதுக்கு அப்பாட்ட வாய்ப்பு கம்மி. அப்படின்னா, இடம் வாங்குறதுக்கு முன்னாடியே வாஸ்து நிபுணர அணுகி, அவர் இடத்த செலக்ட் பண்ணி குடுத்ததுக்கு அப்புறம் தான் அங்க எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கணும். இவங்க இடத்த செலக்ட் பண்றாங்க. இடத்த செலக்ட் பண்ணும்போதே அந்த ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வாங்கணும்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. அந்த ஸ்கொயர் ஃபீட்ஸ் மாறும்போது, அது குழிக்கணக்காக கணக்கு மாத்தி, இல்ல ஸ்கொயர் ஃபீட்லயே கணக்கு பார்த்து, அத அந்த பொருத்தம் பார்ப்பாங்க. எப்படி திருமணத்துக்கு தசவித பொருத்தம் பார்க்கிறோம் இல்லையா? 10 பொருத்தம் பார்க்கிறோம். சிலர் 11 பொருத்தம் பார்க்குறாங்க. சிலர் 12 பொருத்தம் பார்க்குறாங்க. சிலர் 22 பொருத்தம், 25 பொருத்தம் வரைக்கும் பார்க்குறாங்க. அந்த கிராமத்து பக்கம் போனீங்கன்னா 22 பொருத்தம்லாம் பார்க்குறாங்க. அசால்ட்டா சொல்லுவாங்க. அவ்வளவு பொருத்தத்த எழுதி டக்கு டக்குன்னு பார்த்துருவாங்க. நமக்கு 10 பொருத்தம் தெரியும். அது மாதிரி இங்க வாஸ்துக்கும் பார்த்தீங்கன்னா, பொருத்தம் பார்க்கிறது இருக்கு. சோடச மனை பொருத்தம்னு சொல்லி சொல்றாங்க. 16 வகையான பொருத்தம், 10 வகையான பொருத்தம், 11 வகையான பொருத்தம், 15 பொருத்தம், 25 பொருத்தம் வரைக்கும் இங்க பார்க்குறாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது 11 வகையான பொருத்தம். அதுல சில ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்க சோடச மனை பொருத்தம் பார்க்கிறது தான் சிறப்புன்னு சொல்லுவாங்க. 16 வகையான பொருத்தங்கிறாங்க. அந்த 16வது பொருத்தம் வந்து தாராபலம்னு சொல்லுவாங்க. ஆனா 15 பொருத்தம் தான் அதிகபட்சமாக அ நல்ல ஒரு அதாவது சிற்ப அ நூலு எழுதக்கூடிய இந்த சிற்ப நூல் எழுதின ஆசிரியர்கள்லாம் 15 பொருத்தம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொருத்தங்கள் பார்க்கிறதெல்லாம் எப்படி? அதாவது அந்த இடத்த தேர்ந்தெடுக்கும்போது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ங்கிறத பார்க்கணும். அந்த ஸ்கொயர் ஃபீட்ட நீங்க குழிக்கணக்கா மாத்தணும். அப்புறம் அந்த குழிக்கணக்குல நம்ம சில கணிதங்கள போட்டு, அந்த கணிதத்தின் மூலமாக அந்த இடம் வந்து ஓகேவா? நல்லதா? நல்லது இல்லையா? அப்படிங்கிறத கணிச்சு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த வாங்கணும். நம்ம பேர்ல முடிக்கணும். அதுக்கு முன்னாடி சில விஷயம் இருக்கு. அதாவது அந்த பிளாட் வந்து எப்படி சொல்றது? வடக்க பார்த்த பிளாட்டா? கிழக்கு பார்த்த பிளாட்டா? மேற்கா? தெற்கா? இதெல்லாம் பார்க்கணும். அது வந்து நம்ம ஜாதகத்துல.
நம்ம ஜாதகம்னா ஓனர், அந்த மனையின் ஓனரு, அப்படி இல்லாட்டி அந்த வீட்டுல குடியிருக்கக்கூடிய அந்த குடும்ப தலைவி, அவங்க ஜாதகப்படியான அமைப்புல அந்த இடத்தை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக நம்ம வந்து நல்ல சிறந்த வாழ்க்கையை வாழலாம். அப்ப அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. என்னென்ன ராசிக்காரங்க என்னென்ன திசையில இடம் வாங்கணும்னு சொல்லி இருக்கு வாஸ்து சாஸ்திரப்படி. அதுல நான் சொல்றேன், சில ராசி இருக்கு. அதாவது நான் சொல்றதை பார்த்துங்க. இப்ப மேச ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி. மேசம், ரிஷபம், மிதுனம். இந்த 3 ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா, இல்லாட்டி இந்த 3 லக்கணக்காரங்க கிழக்கு பார்த்த தலைவாசல் வச்சு வீடு வாங்க, அதாவது மனை வாங்குறது சார். கிழக்கு பார்த்த தலைவாசல் இருக்கிற மாதிரியாக மனை வாங்குவது சிறப்பு. சிம்மம், கன்னி, கடகம். அதாவது கடகம், சிம்மம், கன்னி. கடகம், சிம்மம், கன்னி. இந்த 3 லக்னக்காரங்களுக்கு தெற்கு வாசல். துலாம், விருச்சிகம், தனுசு. துலாம், விருச்சிகம், தனுசு. இந்த 3 லக்னக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா மேற்கு தலைவாசல். மகர, கும்பம், மீனம். இந்த லக்னக்காரங்களுக்கு வடக்கு தலைவாசல். மகரம், கும்பம், மீனம். இந்த லக்னக்காரங்களுக்கு வடக்கு தலைவாசல். இந்த மாதிரி தலைவாசல் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணணும். இது பழைய அந்த வாஸ்து நூல்கள்ல குறிப்பிடப்பட்டபடி இந்த தலைவாசல் உள்ள மாதிரி வாங்குறதுன்னு சொல்றேன். பொதுவா பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல அவங்க லக்னத்துக்கு 4வது பாவம் வந்து குடியிருக்கிறவருடைய வீட்டை குறிக்கும். அந்த 4வது பாவம் எந்த திசையை குறிக்குதோ அந்த திசையை பார்த்து மனை வாங்குவது சிறப்பு. இது ஒரு வகை. அப்படி இல்லைன்னா அந்த 4ஆம் பாவ அதிபதி அமர்ந்த ராசி இருக்கும் இல்லையா, அந்த வீடு, அந்த ராசி வீடு எந்த திசையை குறிக்குதோ அந்த திசையை பார்த்து உள்ள மனையை வாங்குறது மற்றொரு சிறப்பு. ஸோ முதல்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், என்னென்ன லக்னக்காரங்க என்னென்ன தலைவாசல் வச்சு இருக்கிற மாதிரி இடம் வாங்கலாம்னு சொல்லியிருக்கேன். 2வது விஷயம் என்னன்னா, லக்னத்துக்கு 4ஆம் பாவம் குறிக்கக்கூடிய தசையும் அந்த 4ஆம் பாவ அதிபதி அமர்ந்த ராசியோட தசையும் நீங்க மனை வாங்கலாம், அதாவது காலி மனை. இன்னொரு விஷயம் இருக்கு, அதாவது 4வது ஒரு விஷயம், அது என்னன்னா அஷ்டவர்க்க கணிதம் போடுறோம். அஷ்டவர்க்க கணிதம் போட்டீங்கன்னா உங்க 12 ராசிக்கும் மேச ராசியில இருந்து மீன ராசி வரைக்கும் பரல்கள் விழுந்திருக்கும். லக்னத்துல இருந்து சூரியன், சந்திரன், செவ்வாய் சொல்லி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பரல்கள் போடுறது. இது ஒரு அஷ்டவர்க்க கணிதம் சொல்லுவாங்க. இந்த கணிதத்தின் மூலமாக, அஷ்டவர்க்க கணிதத்தின் மூலமாக ஒவ்வொரு ராசியிலையும் அமைந்த பரல்கள், மொத்த பரல்கள் இருக்கும். அந்த பரல்களை இப்ப மேசராசி கிழக்கு, சிம்ம ராசி கிழக்கு, தனுசு ராசி கிழக்கு, இந்த 3 கிழக்கு ராசிகளையும் கூட்டுனீங்கன்னா ஒரு பரல்கள், மொத்த பரல்கள் காட்டும். 90, 87, 95 இப்படின்னு ஏதாவது காட்டும். அது மாதிரி ரிஷபராசி, அப்புறம் கன்னியா ராசி, அதுக்கடுத்து 5வது ராசியான மகர ராசி, இந்த 3ஐயும் கூட்டினீங்கன்னா அது ஒரு பரல் காட்டும். அதாவது ஒத்த திசையை குறிக்கக்கூடிய அந்த பரல்களை மொத்தமாக கூட்டி இந்த 4 திசைக்கு குறிக்கக்கூடிய பரல்களில் எது அதிக பரல் வாங்கி இருக்கோ அந்த கூடிய வீட்டு மனை வாங்குவது சாலை சிறந்தது. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கான்னு பாருங்க. மொத்தமா ஒத்த திசை ராசி கட்ட பரல்களை கூட்டி ஒரு எண்ணிக்கையில எந்த திசையில அதிக பரல் இருக்கோ அது அந்த ஜாதகரோட அதிர்ஷ்ட திசைன்னு சொல்லுவாங்க. அந்த கணக்கின்படி அந்த திசை பார்த்த மனை வாங்குவது சிறப்பு. அப்புறம் இதுதான் மனைய தேர்ந்தெடுக்கக்கூடிய முதல் ரூல். அதாவது திசையை தேர்ந்தெடுக்கிறோம். திசை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமாக மனையை நம்ம வாங்க போகணும்.
எப்படி வாங்குறது அப்படின்னா, மனை இருக்கும். பெரிய மனை இருக்கும், சின்ன மனை இருக்கும். அளவுகள். அளவு ஒவ்வொரு ஒவ்வொரு வரிசையா போட்டிருப்பாங்க. அதுல ஒரு ஒரு மனை சிறுசா இருக்கும், ஒரு மனை பெருசா இருக்கும். ஒரு 2 பெரிய மனைக்கு நடுவுல சின்ன மனை இருக்கும். 2 சின்ன மனைக்கு நடுவுல ஒரு பெரிய மனை இருக்கும். இப்படிலாம் இருந்துச்சுன்னா எந்த மனைய வாங்குறது? அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள். அப்ப அதாவது தசைய ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இடம் வாங்க போறோம் இல்லைங்களா? அப்ப இடம் வாங்க போம்போது அந்த இடத்தோட நீங்க அந்த படத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அளவு குடுத்திருப்பாங்க. அளவு குடுக்கும்போது அந்த படமும் வரைஞ்சு மேப் நம்ம கையில குடுப்பாங்க. அதுல எப்படி பார்த்தாலும் சதுரமான மனையவோ, இல்லாட்டி செவ்வகமான மனையவோ தான் வாங்கணும். சதுரம் அல்லது செவ்வகம். இந்த 2 மனைய தவிர வேற எப்படிப்பட்ட மனையும் நீங்க வாங்கவே கூடாது. அதாவது ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போயிருக்கும். கிழக்கு பக்கம் இழுத்திருக்கும், வடக்கு பக்கம் இழுத்திருக்கும், தெற்கு பக்கம் இழுத்திருக்கும், மேற்கு பக்கம் இழுத்திருக்கும். இது மாரி இருக்கக்கூடிய மனைகள நீங்க வாங்கவே கூடாது. ஈசான வளர்ச்சி அது வந்து விதிவிலக்காக சொல்லப்பட்டிருக்கு. ஈசானம்ங்கிறது வடக்கும், கிழக்கும் கொஞ்சம் இழுத்திருந்தா வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது அவங்கவங்க சாய்ஸ் குடுத்துக்கலாம். என்னைய பொறுத்தவரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே இழுக்காத வகையில மனை இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது 1. அப்படி வாங்கக்கூடிய மனையில் எப்படி இருக்கும்னா, தளம் சமதளமா இருக்கும். முடிந்தளவு சமதளமாக இருக்கலாம். மேடு பள்ளமாக, சரி செய்ய முடியாத மேடு பள்ளமாக இருக்கக்கூடாது. சரி செய்ய முடியாதுன்னா, ஒரு இடத்துல பாறை இருக்கும். அந்த பாறைய வந்து வெட்டி எடுக்க முடியாது. சில இடங்கள்ல பெரிய மேடு இருக்கும், பெரிய பள்ளம் இருக்கும். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, மேப் போடும்போதே பார்த்தீங்கன்னா, அங்க ஏற்கனவே கிணறு இருக்கும். கிணறெல்லாம் மூடிட்டு அந்த அ இடத்த வித்துருவாங்க. ஸோ, அதுல போன வாரம் நாங்க வகுப்பு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னாங்க. ஒருத்தரு இந்த மாரி வீடு கட்டி, அவர் அங்கருந்து கீழ கட்டில்ல படுத்திருக்கும்போது அப்படி கீழ விழுந்துட்டாராம். உள்ள ஒரு கிட்டத்தட்ட 10, 20 அடி ஆழத்துல விழுந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அது கிணறு. மூடாம அந்த கிணற வந்து அவங்க மண்ண போட்டு மூடி, இவங்ககிட்ட வித்துட்டாங்க. அதுல இவரு கட்டில் போட்டு படுத்துக்கிட்டாரு, உள்ள போயிட்டாரு. பொழச்சுக்கிட்டாருன்னு சொன்னாங்க. அது வேற விஷயம். ஸோ இந்த மாரி மனைகள பார்த்து வாங்கணும். ரொம்ப மேடு, அதிக பள்ளம் இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓரளவு இந்த மாரி மேடு பள்ளம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, தெற்கு பக்கம், மேற்கு பக்கமும் கொஞ்சம் மேடா இருக்கலாம். கிழக்கும், வடக்கும் தாழ்ந்திருக்கும். என்னைய பொறுத்தமட்டிக்கும் இந்த மாரி மேடு, பள்ளங்கிறது இல்லாம சமதளமா இருந்தா அத வாங்கிக்கிறது சிறப்பு. இதுதான் இந்த மனைய தேர்ந்தெடுக்கிறதுல முக்கியமான ரூல்ஸ். அடுத்து இப்ப அது அளவு பார்க்கிறோம். எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கு? அந்த ஸ்கொயர் ஃபீட்ட நம்ம குழி கணக்கா மாத்திக்கிடலாம். அதாவது 144 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு குழி. இங்க கணக்கு சொல்லப்போது. இப்போ ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட், 2400 ஸ்கொயர் ஃபீட்ன்னு சொல்லி இடம் வாங்குனீங்கன்னா, அந்த இடத்த நீங்க 144ஆல வகுத்துறணும். வகுத்தீங்கன்னா குழி கணக்குல வந்துரும். இந்த குழி கணக்க வச்சுக்கிட்டு நம்ம பொருத்தம் பார்க்கணும். அந்த பொருத்தம் நல்லா இல்ல அப்படின்னா, அந்த மனைய திரும்ப வாங்கக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒவ்வொரு அ காலகட்டத்திலயும் ஒவ்வொரு அ நூல் ஆசிரியர்கள் இந்த அ குழிக்கணக்குக்கு வந்து கணிதம் போட்டு புத்தகம்லாம் போட்டிருக்காங்க. ரெடி ரெக்கனராவே வந்திருக்கு இப்போ. அத நீங்க பயன்படுத்தலாம். இல்லாத பட்சத்துல நம்ம அது கணிதத்த தெரிஞ்சுக்கிட்டு, அந்த கணிதத்த நீங்க அப்ளை பண்ணி போலாம். யாருக்காவது அந்த கணிதம் தெரிஞ்சுக்கணும், அத பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, நம்ம இப்ப பார்க்கலாம். ஐடியா இருக்கா? ஐடியா இருந்தா நான் கணிதம் சொல்ல சொல்ல நீங்க கணக்கு போட்டு சொல்ல ஆரம்பிக்கணும். இப்ப சரி. ஈசான மூலைன்னு வச்சுக்கோங்களேன். ஈசான மூலைன்னா வடகிழக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா வடக்குலயும், சார். கிழக்குலயும். அந்த வடக்கு, கிழக்குல ஆமா. வந்து சொ அ சாலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரோடு இருந்துச்சுன்னா, அந்த அந்த சாலை அமைப்பு உள்ள மாரியான இந்த சொத்து இருக்கு இல்லையா? வடக்குலயும், கிழக்குலயும் சாலை அமைப்பு உள்ள மாரியான சொத்து, பெண் சொத்துனா நல்லது. பெண் சொத்தா இருந்தா அது சிறப்பு. ஆணுக்கு அந்த வடகிழக்குல ஒரு சாலை இருக்கிற மாரியான இடத்த வாங்கக்கூடாது. ஆண் பேர்ல. விளங்குதான்னு பார்த்துக்கோங்க. ஈசான மூலையில சாலை உள்ள புரியுது கட்டிடங்கள் சார். பெண் புரியுது, சொத்து புரியுது. பெண் சொத்துனா சிறப்பா இருக்கும்.
அடுத்து நீங்க வாங்கக்கூடிய இடத்துல கட்டணம் கட்டுறீங்க அப்படின்னா, கட்டணம் கட்டும்போது கிழக்கு பக்கம் வந்து அதிக காலி இடம் விட்டு கட்டுனீங்கன்னா, ஆண் குழந்தைகள் அதிகமா பிறக்கும். கிழக்கு பக்கம் அதிக காலி இடம் இருந்துச்சு அப்படின்னா, ஆண் குழந்தைகள் அதிகமா பிறக்கும். அதே மாரி கிழக்குல ஜன்னல் இல்லாம, மேற்குல காலி இடம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, பெண் வாரிசுகள் மட்டும் தான் பிறக்கும். கிழக்குல ஜன்னல் இல்லாம, நல்லா பார்த்துக்கங்க. கிழக்கு பக்கத்துல ஜன்னல் இல்ல. மேற்கு பக்கத்துல காலி இடம் இருக்கு. அப்படின்னா, பெண் வாரிசுகள் தான் அங்க பிறக்கும். பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹோட்டலு, இட்லி மாவு, ரெடிமேட் துணி. சார் புரியல சார். கிழக்கு பக்கம் ஜன்னல் இல்லைங்களா? ஆமா, கிழக்கு பக்கம் ஜன்னல் இல்ல. மேற்கு பக்கம் மேற்கு பக்கம் காலி இடம் இருக்கு. ஓகே சார். இருந்துச்சுன்னா, அவங்க வீட்ல பெண் குழந்தைகள் அதிகமா இருப்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, உங்க ஊர்ல, உங்க வீட்டு பக்கத்துல, இல்லாட்டி உங்க வீடு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணீங்கன்னா இந்த இது தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? விளக்குதான் பாருங்க. கிழக்கு பக்கம் ஜன்னல் இல்ல, மேற்கு பக்கம் காலி இடம் இருக்கு. அப்படின்னா பெண் வாரிசுகள் தான் இருக்கும். டீ கடை, வடக்கடை, ஸ்வீட் ஸ்டால். டீ கடை, வடக்கடை, ஸ்வீட் ஸ்டால். இந்த மாதிரி தொழில் செய்றாங்க இல்லையா? அவங்க எப்படின்னா, அந்த பிளாட் இருக்கு இல்லையா? அந்த பிளாட்ல வந்து தென்மேற்கு, அதாவது கன்னிமூலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து கடைய கட்டணும். கடைக்குரிய கட்டடத்த கட்டி அங்க தொழில் செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க வந்து பெரும் செல்வந்தர் ஆயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மதுரையில பக்கம்லாம் நீங்க போய் பாருங்க. அந்த வடக்கடை வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஆரம்பிச்சுன்னா நைட் 12 மணி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் மதுரை மட்டும் சொல்ல வரல. நீங்க ரொம்ப ஊர்ல பாருங்க, சில வடகடைகள்ல கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கும். அந்த இடத்த நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கன்னிமூலைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்குல அந்த கட்டடத்த கட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல. அது எதுக்கு அப்படின்னு யாராவது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ராகு இருக்காரு பார்த்தீங்களா? அந்த கன்னி மூலைக்கு அதிபதி ராகு. ராகு வந்து என்ன சொல்லும்னா, அகால போஜனம்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த நேரம் தின்னுக்கிட்டே இருந்தோம்னா, அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த அகால போஜனத்துக்குரிய கிரகம் வந்து ராகு. அதுதான் கன்னி மூலைக்கு உரிய அதிபதியும் ஆவார். அப்ப இதெல்லாம் எதுக்கு நாங்க சொல்ல வரோம்னா, இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, வாஸ்து பார்க்க போறீங்க அப்படின்னா, அவரு என்ன தொழில் பண்றாரு? அப்படிங்கிறத நீங்களே கேட்டுக்கலாம். அந்த தொழிலுக்கு தகுந்த அவர் வீடு இருக்கா? இல்லாட்டி அவர் கடை இருக்கா? இந்த கடை மாத்தி அமைஞ்சிருந்துச்சுன்னா, அந்த இடத்துல வடக்கடை ஓடாது. இந்த இடத்துல இருந்தா வடக்கடை ஓடும். டீ கடை நல்லா ஓடும். அந்த மாரி. இப்ப தங்க நகை கடை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க இடத்துல ஈசான மூலையில வந்து கடை அமைக்கணும். ஈசான மூலையில கடைய வச்சு, அமைச்சு நடத்துனாங்கன்னா, அவங்க வந்து பெரும் செல்வந்தர் ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஈசானத்துக்குரிய கிரகம் வந்து குரு. குரு வந்து தங்கத்துக்கு காரகம். இப்ப இன்னொரு விஷயம் பாருங்க. வெள்ளி வியாபாரம் பண்றவங்களா இருந்தா, அவர் அக்னி மூலைக்கு போயிடணும். அதாவது தெற்கோ, கிழக்கோ சந்திக்கிற மூலம். அந்த இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். அப்ப வெள்ளி சுக்கிரனுக்கு அதிபதி. அப்ப இவங்க அந்த இடத்துல கடைய கட்டணும். அந்த அந்த மொத்த பிளேஸ்ல அந்த இடத்துல கடைய கட்டி, அதுல வந்து இந்த வியாபாரம் பண்ணாங்கன்னா, அவங்க பேரும் புகழும் வாங்குவாங்க. சீரு சிறப்புமா இருப்பாங்க. பெரிய செல்வந்தர் ஆயிடுவாங்க. இப்போ சப்போஸ் அப்படிலாம் இருக்க முடியல அப்படின்னா, அவங்க கடை அப்படி அமைக்க முடியலன்னா, இவங்க வீட்டுல அந்த அக்னி மூலைய சுத்தமா வச்சுக்கணும். அந்த ஈசான மூலைய நல்லா சுத்தமா வச்சுக்கணும். இந்த நான் சொன்ன கன்னி மூலைய நல்லா சுத்தமா வச்சுக்கணும். இப்படி அவங்க வீட்ல இருக்கக்கூடிய அந்தந்த மூலைகள அவங்க சுத்தமா வைப்பதன் மூலமாக, அந்த கிரகத்த அவங்க ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த கிரகம் அவங்களுக்கு நல்லதா வேலைய செய்யும். இது ஒரு வகை. இப்ப சொல்லுங்க. புரியல. சரி. வெளிநாடு சென்று படைய பணம் வந்து சம்பாதிக்கிறோம். இப்ப சில ஊர்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சு அந்த ஆண்டிப்பட்டி அந்த ஏரியா பெல்ட்ல வந்து ஒரு ஊர் இருக்கு. அவங்க பூராமே ராணுவத்துல இருப்பாங்க. அந்த ஊர்ல உள்ள அத்தன பேருமே பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து ராணுவத்துல வேல பார்ப்பாங்க. அதே மாரி இன்னொரு ஏரியால பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து வெளிநாட்டுல வேல பார்ப்பாங்க.
நீங்க கேரளால பார்த்தீங்கன்னா, அதிகமான நபர்கள் பார்த்தீங்கன்னா, துபாய்ல வேலை பார்ப்பாங்க. இப்ப வெளிநாட்டுல அதிகமா வேலை பார்க்கணும் அப்படின்னா, அவங்க எப்ப எப்படி வீடு அமைச்சுக்கணும் அப்படின்னா, வாயு மூலையில, அதாவது அந்த மொத்த பெல்ட்ல வாயு மூலையில அவங்க வீட கட்டுறாங்க அப்படின்னா, அவங்க வீட்ல இருக்கிற ஆம்பளைங்க அவங்க வீட்ல தங்க மாட்டாங்க. நேரா வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. இது ஒரு அமைப்பு. ஏன்னா, அந்த வாயு மூலைக்கு உரிய கிரகம் யாருன்னா சந்திரன். சலகாரகன் சந்திரன் ஆவான். இப்போ ஒருவேள அவங்க வீட்ல இருந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கு நீங்க ஏதாவது பரிகாரம் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, அவங்கள வந்து அந்த வீட்ல இருக்கிற ஆம்பளை ஆளுகள கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திங்களூர். அங்க போயிட்டு சாமிய கும்பிட்டுட்டு, சந்திரன வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா, அவங்க வெளிநாடு போயிடுவாங்க. இது ஒரு வகை. வேற மருத்துவமனை இருக்கு பாருங்க. அவங்க வந்து தெற்கு திசை பார்த்து அமைச்சாங்க அப்படின்னா, அங்க அங்க போயி மருத்துவத்துக்கு உரிய நோயாளிகளுக்கு குணமாயிடும். அதன் மூலமாக அந்த மருத்துவமனைக்கு நல்ல பேர் கிடைக்கும். புகழ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க மே அந்த ஹாஸ்பிட்டல் கட்டின அந்த ஓனர் வந்து அதாவது இந்த மருத்துவர் வந்து பெரிய கோடீஸ்வரனா ஆயிடுவார். தெற்கு பார்த்த மருத்துவமனைக்கு அதாவது நீங்களே பாருங்க, உங்களுக்கு உடல்நிலை சரியில்ல அப்படின்னா, எந்த ஆஸ்பத்திரிக்கு போலாம்னா, உங்க ஊர்ல 4 ஆஸ்பத்திரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு ஆஸ்பத்திரி தெற்கு பார்த்த வாசல் இருந்துச்சுன்னா, அந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க உங்க நோய் குணமாகும். அந்த கைராசி டாக்டர்ன்னு சொல்றாங்க பாருங்க. ஏன்டா கைராசின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தெற்கு பார்த்த வாசல் வச்சிருப்பாரு. அதான் அவர் கைராசியா இருப்பார். ஏன்னா, நோய் தீரணும் அப்படின்னா, அந்த தெற்கு பார்த்தவருக்கு போணும். இது ஒரு விஷயம். ராணுவம், தீயணைப்புத் துறை, காவல்துறை இதெல்லாம் பணிபுரியணும் அப்படின்னா, தெற்கு பார்த்த வாசல். அவங்க வந்து அந்த துறையில பேரும் புகழும் வாங்குவாங்க. பெரிய பதவிக்கு போவாங்க. பெரிய ஆபீசர் பூராமே அவங்களா தான் இருப்பாங்க. சார் ராணுவம் சொன்னீங்களா சார்? ராணுவம், தீயணைப்பு வந்து தெற்கு பக்க வாசல்ல வீடு இருக்கிறவங்களுக்கு அங்க வேலை முடியுமா? எப்படி சார்? ஆமா மேடம். அதாவது ராணுவத்துல வேலை பார்க்குறாங்கன்னா, அவங்க வீடு பார்க்குறாங்க இல்லையா? இல்ல வீடு கட்டுறாங்க இல்லையா? கட்டும்போது தெற்கு பார்த்த வாசலா வீடு கட்டணும். இல்லாட்டி ஓகே தெற்கு சார். பார்த்த வாசல் இருக்கிற மாதிரியான வீட்ல போய் குடியிருக்கணும். வாடகைக்கு குடியிருக்கிறாங்களா இருந்தா. அப்படின்னா, ம். அவங்க சாதாரண கான்ஸ்டபிளா இருப்பாங்க. அடுத்தடுத்த கேஸ்ல ஏதாவது அவர் ஜெயிச்சு, ஏதாவது ஒரு கேஸ் பிடிப்பாரு. உடனே அவருக்கு ஒரு பதவி உயர்வு. கான்ஸ்டபிள்ல இருந்து அவர் ஹெட் கான்ஸ்டபிளா மாறுவாரு. அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர்ன்னு பதவி உயர்வு வாங்கிட்டு போய்க்கிட்டே இருப்பாரு. சிலர் நல்ல ஓகே. திறமை இருக்கும். ஆனா தெற்கு பார்த்த வாசல்ல இருக்க மாட்டாரு. அவருக்கு என்னன்னா, அந்த பதவி உயர்வே கிடைக்காது. கடைசி சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரிட்டயர்ட் ஆகுறதுக்கு முன்னாடி கூட எஸ்ஐயா வாங்கிட்டு போன்னு நெனப்பாங்க. பட் அவங்களால முடியாது. அதெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த தெற்கு பார்த்த வாசல். வாஸ்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணும். பதவி உயர்வுக்கு. தேங்க் யூ நாங்க சார். வாஸ்து ஆமா வாஸ்துல நாங்க ஒரு விஷயம் சொல்லுவோம். யாராவது ஒரு ஏற்கனவே மினிஸ்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் எம்எல்ஏவா இருப்பாரு. அந்த விட்ட பதவி, அதாவது விட்ட அ மந்திரி பதவி கிடைக்கணும் அப்படின்னா, நாங்க சொல்லுவோம் வீடு கட்டும்போது நில வாசல இத்தனாம் தேதி இந்த நட்சத்திரத்துல அதாவது பெரிய இது வைக்கிறோம் இல்லையா? ராஜநிலை. அந்த ராஜநிலைய குறிப்பிட்ட நாள்ல வச்சோம்னா, திரும்ப நீ எம்எல்ஏ ஆயிடுவ, திரும்ப மந்திரி ஆயிடுவேன்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் இந்த வாஸ்துல இடம் இருக்கு. அது இந்த வாஸ்து வகுப்பு படிக்கும்போது அத நாங்க சொல்லிக் குடுப்போம். விட்ட பதவி திரும்ப கிடைச்சிரும். அரசியல்ல ஜெயிச்சிடலாம். அது மாரிலாம் இருக்கு. அப்புறம் இந்த ஓடு போடுவாங்க இல்லையா? ஓடு, ஏசி சீட்டு போடுவாங்க. சீட்லாம் போடுவாங்க இல்லையா? சில வீடுகள்ல ஓடு வச்சு பண்ணுவாங்க. ஓடு வச்சா என்ன பண்ணும், ஒரு பக்கம் தாழ்ந்துட்டு போகும். தாழ்வாரம்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. பொதுவா இந்த தாழ்வாரம் பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட இருக்கணும் அப்டின்னா, மேற்கு பக்கமும், தெற்கு பக்கமும் வந்து தாழ்வாரம் வராம பார்த்துக்கணும். மேற்குலயும், தெற்குலயும் தாழ்வாரம் வராம பார்த்துக்கணும். வடக்குலயும், கிழக்குலயும் தாழ்வாரம் வர மாரி இருந்துச்சு அப்டின்னா, அங்க பிரச்சனை இல்ல. ஒருவேளை தெற்கு பக்கமும், மேற்கு பக்கமும் தாழ்வாரம் வந்துச்சு அப்டின்னா, அந்த ஓடு போட்டிருந்தீங்க அப்டின்னா, அந்த ஓடு அங்கிட்டு தான் சரிஞ்சிருக்கும். அப்டி போட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு பொருளாதார சிக்கல் வரும். அந்த வீட்ல குடியிருக்கிறவங்களுக்கு பொருளாதார சிக்கல். மெடிக்கல் ஃபீல்டு, பார்மா இவங்க எல்லாமே தெற்கு வாசல்.
தெற்கு வாசல் வீட்டுல நீங்க குடியிருந்தீங்கன்னா நீங்க அந்த மெடிக்கல் ஃபீல்டு, ஃபார்மா ஃபீல்ட்ல பெரிய ஆளா வந்துருவீங்க. வக்கீல் இருக்காங்க பாருங்க. ஓகே, வக்கீல். அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பார்த்த வாசல் தலைவாசல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து வக்கீல் தொழில பேரும் புகழும் ஆயிடுவாங்க. எனக்கு வந்து எங்க சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு, அது மேற்கு பார்த்த வாசல் தான். மதுரையில வீடு கட்டியிருக்காங்க. அவங்க மேலும் மேலும் அந்த அவங்க வந்து கேஸ் எடுத்தாங்கன்னா எப்படின்னா, மத்தவங்கள மாரி இழுக்க மாட்டாங்க. ஒரு கேஸ் எடுத்த உடனே சில லாயர்ஸ்லாம் இருக்காங்க. அடுத்த கேஸ் வர வரைக்கும் இந்த கேஸ் இழுத்துக்கிட்டே போவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேஸ் எடுத்த உடனே ஜெயிச்சு அதாவது டூ ஆர் டை தான். ஜெயிக்கிறது இல்லாட்டி தோக்குறது. அது கூடிய சீக்கிரம் முடிச்சு விட்டுருவாங்க. அதனாலயே அவங்களுக்கு நல்ல பேரு. அவங்ககிட்ட போனா நல்லதோ, கெட்டதோ உடனே முடியும் அப்படின்ட்டு அங்க போயிடுவாங்க. சில ஆட்கள் நமக்கு தெரியும். சில ஆட்கள் வந்து அதை இழுத்துக்கிட்டே போவாங்க. இந்த இந்தியா பாகிஸ்தான் சொல்லி ஒரு படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு. விஜய் ஆண்டனி நடிச்சிருப்பாரு. அவங்க வயசாகி கிழவனானதுக்கு அப்புறம் கூட அந்த கேஸ் போய்க்கிட்டே இருக்கும். அதுக்கு சொல்லுவாரு சிவில் கேஸ். இவங்க டக்கு டக்குன்னு முடிச்சுட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மேற்கு பார்த்த வாசல்ல குடியிருந்தீங்கன்னா, அவங்க பேரும் புகழும் வாங்குவாங்க. அந்த லாயர். இது ஒரு விஷயம். வேற இந்த ஹோட்டலு, வணிகம், அதாவது இப்ப நகைக்கடை, அப்புறம் துணிக்கடை, இப்படி பப்ளிக்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய கடைகள் இருக்கு இல்லையா? அந்த கடைக்கு பூராமே வாசல் இருக்கு பாருங்க. இந்த மக்கள் வரக்கூடிய வாசல். அது வந்து சென்டர்ல இருக்கும். அந்த கட்டடத்தோட சென்டர்ல இருந்து வாசல் ஆரம்பிச்சு, அது எவ்வளவு எவ்வளவு தூரம் வேணாலும் இங்கிட்டு 10 அடி, இங்கிட்டு 10 அடி, இல்லாட்டி இங்கிட்டு 20 அடி, இங்கிட்டு 20 அடி. சமமா அப்படி இருந்து சென்டர்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா, அங்க வந்து சனம் வந்து அதிகமா கூட்டம் வந்து போகும். சோ வணிக வளாகங்கள் வைத்திருப்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, வாசல் வந்து சென்டர்ல இருக்கும். சென்டர்ல இருந்தா அந்த வணிக வளாகம் பேரும் புகழும் இருக்கும். நான் சில மலேசியால சில காம்ப்ளெக்ஸ் நான் போயிருக்கேன். ஓகே. இது கிளாஸ் ரெக்கார்ட் போய்க்கிட்டு தான் இருக்கு. இந்த நான் மலேசியால பல இந்த வணிக வளாகத்துக்கு நான் போயிருக்கேன். சில வணிக வளாகம் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே பிஸியா இருக்கும். சில வணிக வளாகத்துல ஆட்களும் இருக்க மாட்டாங்க. அங்க கடைகளும் ஃபுல் கடையும் ஓப்பனா இருக்காது. என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது பார்த்தா, அவங்க பாரு அந்த வாசல் வந்து சென்டர்ல இல்லாம ஓரங்கட்டி வச்சிருப்பாங்க. சனம் வந்து போற வாசலு. அதே மாரி வெளியேறது எக்ஸிட்டும் அப்படிதான் இருக்கும். அந்த கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காம்ப்ளெக்ஸ் பூரா பார்த்தீங்கன்னா, ஆட்கள் வந்து கம்மியா தான் இருப்பாங்க. கூட்டம் கம்மியா தான் போகும், வரும். இதே சென்ட்ரல்ல இருக்கிற பார்த்தீங்கன்னா, அங்க வந்து கூட்டம் ஆனா எந்த நேரம் வந்து போய்க்கிட்டே இருக்கும். இதான் கதை. இது வணிக வளாகத்துக்கு. அது ஹோட்டலா இருக்கலாம், வணிகமா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். பார்த்துக்கோங்க. தலைவாசல் வந்து நடுவுல இருக்கணும். கன்னிமுள்ள டாய்லெட்டு, பாத்ரூமு இது மாரி இருக்கக்கூடிய வங்கி, பெட்ரோல் பங்க்கு, அதாவது மற்ற வணிக நிறுவனம். அங்க பூரா பார்த்தீங்கன்னா, பணம் களவு போகும். கன்னி மூலையில டாய்லெட், பாத்ரூமு இருக்கக்கூடிய வங்கி, பெட்ரோல் பங்க்கு, வணிக நிறுவனத்துல பணம் களவு போகும். அது போக அங்க வேலை செய்யக்கூடியவங்களோட அந்த பதவி உயர்வு சரியா கிடைக்காது. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலுவைத் தொகைகள்லாம் சரியா கிடைக்காது. இது எல்லாமே கன்னிமுனையில டாய்லெட், பாத்ரூம் இருந்தா. ஸோ கன்னிமுனை டாய்லெட், பாத்ரூம் இருக்கக்கூடாது. கிழக்கு பார்த்த தலைவாசல் அமைச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அரசியலும், சினிமா துறையிலும் பேரும் புகழும் கிடைக்கும். அவங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா, தங்க அலுவலகத்திலேயோ அல்லது வீட்டிலேயோ அக்னி மூலைய எப்பயுமே சுத்தமா வச்சுக்கணும். இது 2ம் என்ன கணக்குல வருதுன்னு பாருங்க. கிழக்கு பார்த்து அப்படிங்கும்போதே அங்க சூரியன் வந்துடுறாரு. 1. இந்த அக்னி மூலைக்கு சுக்கிரன் வந்துறாரு. சோ இந்த திரைப்படத்துறை பார்த்தீங்கன்னா, சுக்கிரனும், சூரியனையும் கம்பேர் பண்ணி தான் வரும். ஃபேமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சூரியன் நல்லா இருந்துச்சு ஒருத்தர் ஜாதகத்துல அப்படின்னா, அவங்க எப்படி சினிமா துறையில ஜெயிச்சுருவாங்க. அதுக்கு சப்போர்ட்டிவா சுக்கிரன் நல்லா இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா, அவங்க சூப்பர் ஸ்டார் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்படின்னா, அதுல ஜெயிக்கணும் அப்படின்னா, அவங்க கிழக்கு பார்த்த தலைவாசல் உள்ள வீட்டுல குடியிருக்கணும். அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அடுப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதாவது அது அது அக்னி மூலையில இருந்திருந்தா, அந்த ரூம் எப்பயுமே சுத்தமா இருக்கும்.
அப்படி சுத்தமா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க அந்த துறையில ஜெயிச்சிடுவாங்க. அப்புறம் நாய், பூனை இவதான் விற்பனை செய்வாங்க பாருங்க. அவங்க வீட்லயோ, அலுவலகத்திலயோ அழகுக்காகவோ இல்லது காவலுக்காகவோ வளர்த்தாங்கன்னா, வடமேற்கு இல்லாட்டி தென்கிழக்கு அதுதான் அவங்களுக்கான, அதாவது அந்த நாய், பூனைக்கான இருப்பிடம். வடமேற்குல இருக்கணும், இல்லாட்டி தென்கிழக்குல இருக்கணும். இது எப்படி சொல்றது? அக்னி மூலையிலயோ, வாயு மூலையிலயோ இந்த பெட்டு நாயோ, பூனையவோ வளர்க்குறவங்க இல்லாட்டி விக்கிறவங்க இத வச்சாங்கன்னா உடனே வித்துரும். இல்ல அது அவங்களுக்கு நல்லபடியா வருமானம் ஈட்டி தரும். இல்லாட்டி செல்வச் செழிப்பை ஏற்படுத்தி தரும். இதுதான் கதை. அப்படின்னா இதெல்லாம் நான் இப்ப என்ன சொல்லியிருக்கேன்னா, குறிப்பிட்ட துறையில அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த தலைவாசல் இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. இத பார்ப்போம். காலேஜ் புரியுது. ப்ரொஃபஸர்லாம் இருக்காங்கல்ல சார்? காலேஜ் ப்ரொஃபஸர்லாம் ம். ஆமா. அவங்க அவங்க வீட்ல காலேஜ் ப்ரொஃபஸர்ன்னு வரும்போது மேடம், அவங்க வந்து குருவோட காரகத்துல வருவாங்க. அதாவது சின்ன லெவல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா? அந்த ஸ்கூல் டீச்சர் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, புதனோட காரகத்துல வருவாங்க. சோ, இந்த ஈசான மூலை எப்பயும் சுத்தமா வச்சுக்கணும். இல்லாட்டி ஈசான மூலையில வடகிழக்கு ரைட். ஓகே. அந்த ஈசான சார். மூலை நல்லா நல்லா சொல்லுங்க இருந்துச்சு சார். அப்படின்னா, அவங்க வந்து ப்ரொஃபஸர்ல பேரும் புகழும் வாங்கலாம். ஈசானியும் வடகிழக்கு சுத்தமா இருக்கணுமா சார்? ஆமா. எப்பயுமே ஈசான மூலை வடகிழக்கு எப்பயும் சுத்தமா வச்சுக்கணும். வாசல் வச்சுக்கிட்டோம்னா சார் ப்ரொஃபஸர் அவங்களுக்கு ஆச்சு. வீட்டு எப்படி வாசல் மேடம்? சார்? வீட்டு வீடு வாசல். வாசல்ல அவங்களுக்கு கிழக்கு பார்த்துருக்கணும் மேடம். சரி. நன்றி சார். ஆமா. நீங்க சொன்னீங்கல்ல ஈசானிய மூலை வடகிழக்கு வந்து பெண்கள் பேர்ல தான் அந்த இடம் வாங்கணும்னு சொல்லி, ஆமாங்க. அது எதுக்காக சொன்னீங்க? அது கொஞ்சம் காரணம் சொல்லுங்க. அதாவது 2 பக்கமும் சாலை இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த இருந்துச்சுன்னா, அவங்க வந்து பெண் சொத்தா தான் இருக்கும். ஒரு சாலை இருந்துச்சுன்னா, அது ஆண் சொத்தா இருக்கலாம். ம். ஒரு சொத்து அதாவது ஒரு பக்கம் மட்டும் சாலை இருந்துச்சுன்னா, அது ஆண் சொத்தா இருக்கலாம். 2 பக்கமும் சாலை இருந்துச்சு அப்படின்னா, அது பெண் சொத்தா தான் இருக்கணும். பொதுவா தெற்கு பார்த்த அது வீடு பூராமே பெண் சொத்து. சார் பெண் சொத்துனா பெண் பேர்ல வாங்கணும்ன்றீங்க? பெண்கள் பேர்ல வாங்கணும். ஓகே. ஏன்னா அந்த 2 பக்கமும் இது எழுத்தாப்புலயே ரோடு, குறுக்குலயே மொத்தம் 3 ரோடு வருது. முச்சந்தி நடுவுல வீடு வீடு. பேரு. அத முச்சந்தி வீடு ம். இருக்கக்கூடாது. முச்சந்தி இருக்கக்கூடாது. ம். ஓ, நேரா வீட்டுக்கு நேரா ரோடு இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதுங்க. கண்டிப்பா இருக்கக்கூடாது. அது எதனால பிரச்சனை கொடுக்குமா அது? கண்டிப்பா பிரச்சனை கொடுக்கும். அதாவது நல்லது கெட்டதுல இந்த ரோட்ல வந்து கழிப்பு போடுவாங்க. கழிப்புன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, இந்த கழிப்பு சொல்லுங்க. கழிப்பு போடும்போது பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ரோட்டுக்குள்ள ஒரு ரோடு வழியா அது எங்க போய் முட்டுதோ அங்கதான் போய் முட்டி நிக்கும். ம். சரிங்களா? இப்ப 3 ரோட்லயும் என்கிட்ட கழிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அது அந்த ரோடு வழியா பயணம் பண்ணி ஆமா. வருமா? வரும்போது பாத்தீங்கன்னா, எங்க ஆமா. போய் சந்திக்குதோ அங்க போய் முட்டி நிக்கும். ம். முட்டி நிக்கும்போது அது எந்த எந்த வீட போய் எந்த வீட்டோட அந்த வாசல்ல போய் நிக்குதோ அங்கதான் அந்த வீடு வந்து பாதிக்கப்படும் பாருங்க. அது என்ன பாதிப்பு கொடுக்கும் உங்களுக்கு? வீட்டுல வந்து முதல்ல ஆண்களை வந்து வீட்டை விட்டு வெளியே பத்தி விட்டுரும். ம். பெண்களோட உடல்நிலையை கெடுக்கும், மனநிலையை கெடுக்கும், அவங்களோட கேரக்டரை கெடுக்கும். ம். அதே மாதிரி அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா கலப்பு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ம். ஆமா, நல்லா பாருங்க. அது அந்த முச்சந்தி வீட்டுல இருக்கிறவங்க வீட்டுல வந்து கலப்பு திருமணம் அதிகமா நடக்கும். அது அந்த நான் வீட்டு சொல்றது தலைவர்கள் அப்படி இருப்பாங்க. கண்டிப்பா வீட்டு தலைவர் நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்களோட கேரக்டர்லயே பிரச்சனை வரும். கண்டிப்பா. ம். அப்புறம் அவங்க உடல்நிலை பாதிக்கப்படும். ம். என்ன நடக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுல சில சம்பவங்கள் நடக்கும். எதனால நடந்துச்சுன்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. தொழில்லாம் அப்படிதான் இருக்குமா? கண்டிப்பா மேடம். தொழில்ல அப்படித்தான் இருக்கும். ம். இன்னொரு விஷயம் அதை செக் பண்ணணும். எப்படின்னா, அந்த முச்சந்தி வந்து சேர்ற இடம்
உங்களோட வீட்டோட சென்டர்ல வந்து பாயுதா, இல்லாட்டி லெஃப்ட்ல பாயுதா, ரைட்ல பாயுதா அப்படின்லாம் சொல்லி இருக்கு. ஸோ பொதுவா முச்சந்தி லெஃப்ட்ல தான் கூட பாயுது, ரைட்ல இல்ல, லெஃப்ட்ல தான் பாயுது. அதை லெஃப்ட்டுக்கும் போது அது எந்த திசைன்னு பார்க்கணும். பொதுவா இந்த மாதிரி இதுதான் வடகிழக்கு புத்தகம் தான். இருக்கு, இங்க பாருங்க, இந்த மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில முச்சந்தி கூடாது. அந்த பாருங்க நடுவுல எண்ணுன்னு போட்டிருப்பேன், முச்சந்தி இருந்துச்சுன்னா கூடாது. எந்த வகையிலும் முச்சந்தி கூடாது. வடக்கு சாலை போட்டு மனை போட்டிருக்கீங்கல்ல, அந்த மனையில பாருங்க மூணு பாதை சேருதா? எந்த சாலை போட்டாலும் பாருங்க, வடக்கு சாலை, தெற்கு சாலை, இது இருந்துச்சுன்னா இது கூடாது. அதாவது அது கூடவே கூடாது. அப்ப அதுக்கு வந்து என்னன்னு பார்க்கணும். இடத்த வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணணும். இதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு, இல்ல என்ன பிரச்சனை வந்திருக்கு, அதை தீக்கணும், அதுக்கு தான் பார்க்கலாம். நாங்க அதை விச்சுட்டே வந்துட்டோம் வெளியில, அந்த வீட்டை. அது இருக்க கூடாது மேடம். நம்மள அங்க வந்து நல்லபடியா இருக்க கூடாது. இன்னும் சொல்ல போனா அந்த வீட்லயும் இப்ப வாங்கின ஓனரும் அங்க இருக்க மாட்டாங்க. இல்ல, நாங்க 20 வருஷமா வீடு கட்டி இருந்தோம், வித்துட்டு வந்துட்டோம். சரி சரி. தொழில் தான் சரியில்லை. எந்த தொழில் செஞ்சாலும் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம்னு அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து தொழில் தான் நஷ்டம். அதுதான் மேடம். இப்ப நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது கூட சொன்னேன் பாருங்க, ஒரு அம்மா வந்து அவங்க சென்னைக்கு டீச்சரா இருக்காங்க. அவங்க குடும்பத்துல நடந்த விஷயத்த அப்படி சொல்றாங்க. அந்த வீட்டுல ஒரு நல்ல நிகழ்ச்சியே நடக்கல. இது 20 வருஷம் ஆச்சு, ஒரு ஒரு நல்ல காரியமே நடக்கல. கண்டிப்பா வீடு கட்டி போய் ஒரு வருஷம் திரும்பத்துக்குள்ள முதல் விநாயகர் சதுர்த்திக்கு வீடு குடி பண்ணா, அடுத்த விநாயகர் சதுர்த்தி வரதுக்குள்ள எங்க மாமியார் இறந்துட்டாங்க. ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கல அந்த வீட்டுல. ஒண்ணு, நீங்க இன்னொன்னு சதுர்த்தி அன்னைக்கு, அங்க சதுர்த்தி அன்னைக்கு போனீங்களா இல்லாட்டி சதுர்த்திக்கு முன்னாடியே போயிட்டீங்களான்னு தெரியல. இல்ல, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போனோம். விநாயகர் சதுர்த்தி அதான் சதுர்த்திக்கெல்லாம் போக கூடாது மேடம். அதான் சதுர்த்திக்கே போக கூடாது. முதல்ல சதுர்த்தி கூடவே கூடாது. அதுவும் இல்லாம அன்னைக்கு என்ன நட்சத்திரத்துல போனீங்களோ அதுவும் எனக்கு தெரியல. அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த வீடு கிரக பிரவேசம் இருக்கு. அந்த கிரக பிரவேசம் வந்து எந்த நாள்ல நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில விஷயம் இருக்கு. அதாவது காலற்ற தலையற்ற உடலற்ற நாளில் கோலக்குல மடவர்தமை கூடின் மலடாவால் புதுமனை கோளின் பாலாம் வழிநடைப்பட்டார் மீனார் அப்படின்னு ஒரு கவி இருக்கு. சோ காலற்ற நட்சத்திரம், அதாவது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், சூரிய நட்சத்திரம், அதாவது நட்சத்திரம் சொல்லுவாங்க. ஆமா, சூரியனோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம். ஆமா, செவ்வாய் குரு. இந்த மூணு வருட நட்சத்திரத்தின் நாள்ல வந்து வீடு கிரக பிரவேசம் போகக்கூடாது. முத ஒரு வீட்டுக்கு குடி போகக்கூடாது. அப்படி குடி போனீங்கன்னா அந்த வீடு வந்து பாழாயிடுமா. ஆனா ஒண்ணு, எங்களுக்கு பணம் இந்த மாதிரி கஷ்டம் எதுவும் கொடுத்தது கிடையாது. அந்த வீட்டுல இருந்த வரைக்கும் பண கஷ்டம், ஒருத்தவங்கிட்ட போய் கையேந்தி நின்னது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா வந்து ஒரு என்னன்னாக்கா, தொழில் செய்வோம், கொஞ்சம் 2 மாசம் நல்லா இருக்கும், 2 வருஷம் நல்லா இருக்கும், அப்புறம் நஷ்டம் முடியும். ஒரு தொழில் செய்வோம், 2 வருஷம் நல்லா இருக்கும், அப்புறம் நஷ்டம் முடியும். இப்படியே 20 வருஷத்துல போய்கிட்டு வந்தோம். எந்த கஷ்டமும் கொடுக்கல, ஆனா எல்லாமே நஷ்டம். அதுதான் அது. அந்த நட்சத்திரம் மட்டும் சொல்லுங்க சார், இந்த நட்சத்திரம் பிடிக்க கூடாது. அதாவது சூரியனோட நட்சத்திரம் மேடம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், அடுத்து மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இந்த 9 நட்சத்திரங்களும் கூடாத நட்சத்திரம். இந்த 9 நட்சத்திரத்துல ஃபர்ஸ்ட் ரைட் வச்சாங்கன்னா அந்த பொண்ணு மலடாயிடுவாங்க, குழந்தை பத்துக்க மாட்டாங்க. இந்த 9 நட்சத்திரம் புதுமனை, நீங்க அந்த புதுமனைக்கு இந்த கிரக பிரவேசம் வைக்கிறீங்க இல்லையா, அப்போ இந்த வீடு வந்து பாழாயிடும். இந்த 9 நட்சத்திரம் பயணம் போனீங்கன்னா திரும்பி வர மாட்டாங்க. வேலைதான் பார்த்துக்கோங்க ஐயா. எந்த 9 நட்சத்திரம் சொன்னீங்க? நான் சரியா கேட்கல. அத எங்க சூரியனோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம். சூரியன், செவ்வாய், குரு, இந்த 9 நட்சத்திரத்திலையும் புதுமனை கோலக்கூடாது, வழிநடை படக்கூடாது, சாந்தி முகூர்த்தம் வைக்கக்கூடாது.
அதுக்கு எதுவும் காரணம் இருக்கா ம், ஐயா? சார் அது அது என்னங்க உடஞ்சி சார்? நட்சத்திரம் மேடம். வழிநடைன்னா என்ன சார்? வழிநடையா? புதுமனை அதான் மேடம், போகக்கூடாது அது என்ன புதுமனை சார்? கோளின் பாலம். வழிநடைன்னா வழிநடைப்பட்டார் மீனார். வழிநடைப்பட்டார்னா தூரதேச பயணம் போறீங்கல்ல நீங்க, உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க, துபாய்க்கு சிங்கப்பூருக்கு வேலைக்கு போறாரு. அவர் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்துல பயணம் திரும்பி வரமாட்டாரு ஓ வீட்டுக்கு. சரிங்க சார். இப்ப என்னன்னா, இது வந்து ஒரு அறிமுக வகுப்பு மாதிரி தான் நாங்க நடத்தினோம். இந்த வகுப்பு வந்து அடுத்து ஆன்லைன் வகுப்பா நடத்த போறோம். தொடர்ந்து ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும் இந்த வகுப்பு நடக்கும். 10 நாள் மினிமம் 10 நாள் நடக்கும். மெட்டீரியல் கையில கொடுத்துருவோம். உங்களுக்கு மெட்டீரியல் வந்து யார் வகுப்புல சேர்றவங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பிச்சு விட்டுருவோம் நாங்க. அந்த வகுப்பை நடத்துவோம். சந்தேகம் தீர்ற வரைக்கும் இந்த வகுப்பு ஒரு இடத்துல விட்டு நாங்க வெளியே போக மாட்டோம். அதாவது ஒரு டாபிக் நடத்தும் போது உங்களுக்கு சந்தேகம் அதுல தீரலைன்னா அடுத்த டாபிக் போக மாட்டோம். சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டு தான் அடுத்த டாபிக் போவோம். ஒண்ணு. அடுத்து வாஸ்து குழு ஒண்ணு வச்சிருக்கோம். அந்த குழுல ஏற்கனவே மெம்பர்ஸ் இருப்பாங்க, என்கிட்ட படிச்சவங்க இருக்காங்க. நீங்க புதுசா சேர்றவங்க அதுல சேர்த்து விட்டுருவோம். சந்தேகத்தை அதாவது ஃபியூச்சர்ல எப்போ வேணாலும் என்னைக்கு வேணாலும் அந்த சந்தேகம் கேட்டீங்கன்னா உடனே பதில் சொல்லுவோம். உடனே தர முடியாட்டி கூட அட்லீஸ்ட் அந்த பிஸி மொமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமாவது நாங்க உங்களுக்கு பதில் கண்டிப்பா தருவோம். இது எங்களோட ப்ராமிஸ். ஸோ வகுப்புல சேர விருப்பம் உள்ளவங்க அவங்க மேடம் சௌந்தர்யா மேடத்தை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க வந்து உங்களுக்கு இது கொடுப்பாங்க, டைரக்ஷன் கொடுப்பாங்க. வகுப்புல சேர்ந்தாலும் சேர்ந்துக்கலாம். சார் இந்த சல்லி தோசைன்னு சொல்றாங்களா, அது என்ன சார் அது? சல்லிய தோசைன்னா மேடம், அதாவது எப்படி சொல்றதுன்னா, உங்க இடத்துக்குள்ள எலும்பு கூடுகள், அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இந்த காலத்தோட கிராமங்கள்ல சில கிராமங்கள் நடக்குது. எப்படின்னா, அந்த வீட்டுல நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு பெரியவர் திடீர்னு இறந்து போயிடாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இடத்துக்குள்ளேயே புதைச்சிருவாங்க. சின்ன பிறந்த குழந்தைய அவங்க இடத்துக்குள்ளேயே புதைச்சிருவாங்க. வீட்டுல நாய் வளர்ப்பாங்க, இல்லாட்டி மாடு வளர்ப்பாங்க. அது ரொம்ப நெருங்கி நம்ம கூட பழகி இருந்துச்சுன்னா அதையும் அவங்க இடத்துலயே புதைச்சிருவாங்க. சோ இப்படி புதைச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேரு சல்லிய தோஷம். திடீர்னு ஒரு நாய் அடிச்சு புதைச்சு விட்டுருவாங்க, ஒரு பாம்பு அடிச்சு புதைச்சு விட்டுருவாங்க. இப்படி அதுக்குள்ள எலும்பு கூடுகள் இருந்துச்சுன்னா அது பேர் சல்லிய தோஷம். அது என்ன பண்ணும்னா அந்த அந்த இடத்துல வீடு கட்டி குடியிருக்கிறவங்களோட வாழ்க்கையை சீரழிக்கும். நிம்மதியா வாழ விடாது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்காது, பொருளாதார சிக்கல் இருக்கும், எந்த நாளும் நோய் இருக்கும், ஆபரேஷன், ஆக்சிடென்ட், போலீஸ் ஸ்டேஷன் விவகாரம், அசிங்கப்படுறது, அவமானப்படுறது. நான் சொன்ன போது அதாவது இனம் விட்டு இனம் திருமணம் முடிகிறது, இது மாதிரியான கலப்பு திருமணங்கள், இது மாதிரியான விஷயங்களை பூரா அது உண்டு பண்ணும். பெண்களை வந்து அவங்களோட நேர்மையை இழக்க வைக்கும். ஆண்களையும் அந்த எத்திக்ஸை மீறி தவறு பண்ண வைக்கும். இது மாதிரியான விஷயங்கள் பூராமே அந்த சல்லிய தோசை இருக்கக்கூடிய வீட்டுல நடக்கும். அகால மரணங்கள் அங்க ஏற்படும். சோ அந்த மரணம் இதனாலதான் நடந்து நம்ம யோசிக்கக்குள்ள அடுத்தடுத்த மரணங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். இது எல்லாமே இந்த சல்லிய தோஷத்தோட விளைவு. இதை பொதுவா ஜாதகத்துல எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, உங்களோட ஜாதகத்துல லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல ராகு, செவ்வாய், சனி, கேது இது மாதிரியான கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த சல்லிய தோஷங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கலாம். மாந்தி இதெல்லாம் 4ஆம் பாவத்துல இருக்கும். அதை வச்சு சல்லிய தோஷம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு வாஸ்து நிபுணர் வீட்டுக்கு கூட்டு வந்தீங்கனாலே அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்குள்ள கால் வச்சாலே அவங்க ஓரளவு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த இன்டியூஷன் இருக்கும். சில வாஸ்து நிபுணர்கிட்ட இன்டியூஷன் இருக்கும். அதை வச்சு கையில சில பெட்ரோல் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வச்சு கண்டுபிடிப்பாங்க. சோ எப்படி இருந்தாலும் சல்லிய தோஷம் நல்லது கிடையாது. இதுக்கு என்ன சார் தீர்வு? நீங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே மேடம் ஒரு 4 அடியில இருந்து 6 அடி மண்ணை தோண்டி எடுக்கணும். எடுத்து புரட்டி போடணும். ஒண்ணு அப்படி புரட்டி போட்டு ஒண்ணுமே வரல அப்படின்னா மட்டும்தான் நீங்க அந்த வீடு கட்டுற வேலையை ஆரம்பிக்கணும். இல்ல அப்படின்னா ஏற்கனவே கட்டிட்டேன் எங்களுக்கு சல்லிய தோஷம் இருக்குங்கிற விஷயத்த பல பேர் கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வேற தீர்வு இருக்கு. அது பரிகாரம் மாதிரி ஒண்ணு செய்வாங்க, ஒரு பூஜை செய்வாங்க. அது ஈசான மூலையில ஒரு பூஜை மாதிரி செய்வாங்க. இத கதை ஓகே சார், அத நீங்க செஞ்சு கொடுக்குறீங்களா சார்? செஞ்சு கொடுக்குறோம் மேடம். ஓகே சார், ஏன்னா என்னுடைய கிளைண்ட்டுக்கு ஒருத்தருக்கு இருக்கு இது, நீங்க சொன்ன அத்தனை ப்ராப்ளமே அவர் வீட்டுல இருக்குது. அவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல குரு கேது இருக்காங்க, அவங்க மனைவிக்கு, அவருக்கு செவ்வாய் கேது இருக்கு. அப்ப சனி தோஷம் இருக்கு, நான் முடி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்.
அதுக்கு என்ன ஓகே. தீர்வுன்னு கேக்குறாங்க. அது எனக்கு தெரியல. சளி தோஷம்னு மட்டும் சொல்ல தெரியுது. அதுக்கான தீர்வு எனக்கு தெரியல. அதுதான் சார் ம், கேட்டேன். ம். சரி சார், நான் அதான் மேடம். நீங்க உங்களை கான்டாக்ட் பண்ண சொல்றேன் சார். கான்டாக்ட் பண்ணுங்க. நாம நேரடியா போய் அங்க அந்த பூஜை செய்யலாம். இப்ப நீங்களும் சேர்ந்து வந்து தான் அதை செய்ய போறோம். அப்ப நீங்க அதை கத்துக்கலாம். மேடம் 4வது இடத்துல ராகு கேது, அப்புறம் மேடம் மாந்தி மாந்தி மா- மாந்தி மாந்தி ஒரு சில மா- கிரக அமைப்புல அந்த இதை கன்ஃபார்ம் பண்ணலாம் மேடம் ஜாதகத்துல. 4வது இடத்துல ராகு கேது மாந்தி இருந்தா தள்ளி ராகு, ஆமா. கேது, மாந்தி, சனி, செவ்வாய் இதெல்லாம் சனி, இருந்துச்சுன்னா தீய பொருள். ஆமா, தீய ஆமா. அதே மாதிரி அந்த தீய- உங்களுக்கு அந்த ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்தா இந்த வீடு இந்த பலனை சொல்லுது. ஏன் சார்? கண்டிப்பா இந்த ஆமா, வீட்டுல வந்து இந்த அப்படிதான் பலனை சொல்லுது. அவருக்கு கண்டிப்பா எவ்வளவு இருக்கும். வேலை செஞ்சு வளர்ச்சி இல்ல, அவங்க ஒய்ஃபு எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்து வெளியே போனா சந்தோஷமா இருக்காங்களா, வீட்டுக்குள்ள வந்தா சண்டை வந்துருதான். இத்தனைக்கும் அந்த வீடு வந்துரும் 50 மேடம். லட்சம் ரூபாய் வீடா சார். ஏய் அப்பா, அவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சு எனக்கு வெளியே போகவும் மனசு இல்ல அப்படின்னாங்க. நான் இப்ப நல்ல வேலை இந்த வாஸ்து கிளாஸ் இன்னைக்கு அட்டன் பண்ணது எனக்கு கொஞ்சம் வசதியா போச்சு சார். அது செஞ்சிடலாம். சளி தோசை எடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே சார், ஓகே சார், நன்றி சார். ஓகே. அதுல சில விஷயங்கள் இருக்கும். அதாவது நான் இந்த ராகு பத்தி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பத்தி ரொம்ப யூடியூப்ல பேசியிருக்கேன். பெரிய லெவல்ல பேசியிருக்கேன். 4ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அவங்க வீட்டுல வந்து தெய்வமோ பூதமோ குடியிருக்கும்னு சொல்லியிருக்கேன். அது தெய்வமா இருக்கலாம், இல்லாட்டி பூதமா இருக்கலாம். பட் தெய்வமா இருந்தாலும் சரி, பூதமா இருந்தாலும் சரி, அது 4ஆம் வீட்டுல அந்த ராகு இருக்கிறதுனால அந்த வீடே நல்லா இருக்காது. ஒரு நாள் நல்லா இருக்காது. ஏன்னா தெய்வம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த தாம்பத்தியம் இது மாதிரியான விஷயங்களுக்குலாம் அன்ஃபிட் அந்த வீடு. அதே சமயம் பூதம் இருக்குன்னா உங்களுக்கே தெரியும், இருக்கிற எல்லா விஷயத்தையும் கெடுத்து விட்டுரும். அதாவது நிம்மதியை கெடுத்துரும். பேய் பிடிக்கிறது இதெல்லாமே அந்த 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு தான். முக்கியமா உங்க வீடே பார்த்தீங்கன்னா பக்கத்துல சுடுகாடு, இடுகாடு இருக்கும். அந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கிற உங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துல சுடுகாடு இருக்கும், இடுகாடு இருக்கும், இல்லாட்டி சர்ச் இருக்கும், இல்லாட்டி மசூதிலாம் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஏன் சர்ச்சு மசூதி சொல்லணும்னா, அந்த சர்ச்சுக்குள்ள மசூதிக்குள்ள பணத்தை கொண்டு போய் வச்சு பிரேயர் பண்ணி அனுப்புவாங்க. நம்ம ஹிந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இது கிடையாது. அந்த அதான் சுடுகாடு இருக்கு. அதான். சோ இதெல்லாம் 4ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி வாழ்றதுக்கு அன்ஃபிட் அந்த வீடு. தம்பி தங்கச்சி இருக்கலாம், அக்கா தம்பி இருக்கலாம், அம்மா மகன் இவங்களா இருக்கலாம். புருஷன் முட்டாட்டி அங்க வாழ்றது இருக்க முடியாது. ஸோ அந்த வீட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சில பூஜைகள் இருக்கு. அது நீங்க என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் அது விஷயம் சொல்றேன். ஏன்னா இந்த வகுப்பு இந்த அறிமுக வகுப்புல அது சொல்லணும், அது பெருசா இருக்கும். ஸோ ரெமெடி இருக்கு. அதான் ஓகே என் நம்பர் சார், ஓகே கான்டாக்ட் பண்ணுங்க. சார், ஓகே சார். நன்றி நன்றி சார், நன்றி சார். தகவலுக்கு மிகவும் நன்றி சார். ஓகே ஓகே ரைட். வகுப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ரொம்ப அருமை சார், சார். மிக அருமை சார், அருமை சார். ஐயா ரொம்ப வணக்கங்க அருமை ஐயா. சார். வணக்கங்கம்மா. ஐயா நன்றி தனித்தர ஆகுங்களா இல்ல கிரக சேர்க்கையோட இருந்தாலும் அந்த பாதிப்பு கொடுக்குங்களா ஐயா? பொதுவா தனித்தராகு வலுவா அந்த பாதிப்பை தரும். அது ஏதாவது கிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா அது சம்பந்தப்பட்ட பிரச்சனையே இன்னும் கூடுதலா கிடைக்கும். சூரியன் ராகுக்கு கேக்குறேங்க ஐயா. 4ஆம் இடம். முதல்ல அவங்க அப்பா என்னானாரு, அதான் அவங்க அப்பா என்னானாரு, அவங்க மகன் என்னானாரு பாருங்க. அந்த வீட்டோட அப்பா, மகன், தாத்தா இந்த 3 பேருக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. எனக்கு தாங்க ஐயா அப்பா இல்லைங்க ஐயா. அதைத்தான் மேடம் சொல்றேன் நானு. அந்த வீட்டுல இருக்கிறவங்களோட அப்பா, தாத்தா, மகன் இந்த 3 பேருமே இல்லாம போயிடும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த தாம்பத்திய வாழ்க்கை இதெல்லாம் எல்லாமே இதாகும். கரெக்ட் சார். அதுதான் விஷயம். ஓகே. ஸோ அது விஷயமா பெரிய ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்க உங்க நம்பர் எனக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நான் அந்த வீடியோவை அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க. 4ஆம் இடம் ராகு. ஓகே சார். குரூப்ல கூட போட்டு விடுங்க சார். போட்டு விடுறேன் மேடம். போட்டு ஓகே சார், ஓகே ஓகே. தேங்க்யூ சார். ஓகேங்க, ரைட். மகிழ்ச்சிங்க. ரைட்.